பாருக்கு 4000 ரூபாய் அப்படின்ற அளவுல கையூட்டு வாங்குறாரு. இது எல்லாமே ஆவணங்களா, வாய்ஸ் மெசேஜா, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட தகராறு முதற்கொண்டும் ஆடியோவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. காவல்துறையால முழுமையா அந்த போன்ல இருந்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க. நிச்சயமா காவல்துறையோட பங்கு இல்லாம இது நடந்திருக்கவே முடியாது. நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்றது, அவங்களையும் ஒரு குற்றவாளியா இந்த வழக்குல சேர்க்கணும். திமுகவோட தலைவர், அவரோட பிஏ யார் தெரியுங்களா? அவரு பக்கா சங்கி, அவரு RSS காரர். இன்னொருத்தர் காசி, அவரு RSS காரர். போக்குவரத்து துறை இருக்குல்ல, அப்ப ஒரு மாசத்துக்கு எத்தனை பெண்கள் பயணம் பண்ணிருக்காங்களோ கணக்கெடுத்து அதற்கான தொகையை அந்த போக்குவரத்து நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னா இல்லையா? கொடுத்தாதானே அது நஷ்டம் இல்லாம இயங்கும். பெரியாரு, திராவிடம் அப்படின்னு இந்த இருட்டுல போற பயந்துகிட்டே கத்திக்கிட்டு போவோம் தெரியுங்களா? அது மாதிரி பெரியாரு திராவிடம் நீங்க இருட்டுல மோடிக்கு பயந்துட்டு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஒழிய, இங்கே அதை எதிர்கொள்வதற்கான ஒரு முழுமையான ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்ககிட்ட இருக்குதா? புதுசா மக்களை ஏமாத்துறதுக்கு திட்டங்களை மட்டும் அறிவிச்சுட்டு இந்த மேனாமினிக்குத்தனம் பண்றதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா இதுக்கான அவங்களை கொண்டு வந்தோம். 72ல பெரியார் சொல்றாரு, திமுகன்றது தமிழகத்தோட கூட்டுன்றாரு. எவனும் கள்ளசாவி போட்டுறாதிக்கிறான்றாரு. இப்ப கள்ளசாவி போறதுக்கு வெளியில இருந்து, அதாவது எம்ஜிஆர் பிரிச்சப்ப சொல்றாரு, கள்ளசாவி போறதுக்கு வெளியில இருந்து வர வேண்டியதில்லை, இவனுங்களே ஒரு கள்ளசாவியை தயார் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்தி பெல்ட் பூரா யார் கொடுத்த பால்? அது திமுக கொடுத்த பால். சனாதனம்னு போட்டுச்சு ஒரு பாலை, அழகா மோடி கேட்ச் பண்ணிக்கிட்டான். அதை விட மாணவர்கள் அமைப்பு இருந்துச்சு, SFI இருந்துச்சு, பல்வேறு மாணவர் அமைப்புகள் இருந்தது. எல்லாத்தையும் ஒழிச்சு இன்னைக்கு ABVPக்கு உள்ள விட்டது யாரு? அப்ப திமுகவுக்கு அப்புறம் அசிங்கமா கேட்பேன் நான், வேணா புடுங்குற வேலையாடா உங்களுக்கு? இவன் போயிட்டா வேற ஒருத்தர் இதோட ஒரு பெரிய வார்த்தை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணிடுங்க. இது மக்களுக்கான சேனல். உங்களுடைய குரலை பிரதிபலிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தோழர் வணக்கங்க. தோழர் வணக்கம். தோழர், தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகள்லயும் ஊடகங்கள்லயும் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறைகள் கையாலாகாத துறையா இருக்குது, ஸ்டாலின் தான் அதுக்கு துறையினுடைய தலைவரா இருக்கிறாரு, காவல்துறைக்கு அவர் பதவி விலகணுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா ஒரு பத்திரிகையாளர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அளவுல போயிட்டு இருக்குங்க. தோழர், இது சம்பந்தமா நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க தோழர்? முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு உங்க ஊடகத்தின் வாயிலா நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அந்த ஊடக முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க முதல்ல அவங்களுக்கு போதுமான அவங்களோட உழைப்புக்கு தகுந்த, அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஊதியத்தை முதல்ல கொடுக்கணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, News7 ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு மேலாச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன். முக்கியமா நமக்கு வேண்டியவரே ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. நாங்கெல்லாம் ஒன்னாவே பணி செய்து வந்தவங்க தான். அவரு பேசும்போது சொன்னாரு, எனக்கே 6 மாசம் சம்பளம் வரலீங்க அப்படின்றாரு. இதுதான் இன்னைக்கு பத்திரிகையாளர்களோட நிலையா இருக்குது. அப்ப இந்த பத்திரிகைகளுக்கு போதுமான வாழ்வாதாரத்திற்காக ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டியது அந்தந்த நிர்வாகம் தான். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அரச பதவி விலகணும் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் தவிர வேற யாரையும் வெட்டி கொல்லப்பட்டா பரவாயில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியையும் நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிட முடியாது. சரி சரி, அது யாராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்பது அனைவருக்கும் சமமானது தானே ஒழிய இன்னாருக்கு இன்னாரு அப்படின்ற பாகுபாடெல்லாம் இருக்காது, இருக்கவும் கூடாது அப்படின்றது நம்மளோட. ஒருத்தர் வெட்டி கொள்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது வருந்தத்தக்க செய்தி. அப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அல்ல இந்துத்துவ வலதுசாரிய சிந்தனையாளர்களா இருக்கட்டும், ஒருத்தர் வெட்டப்படுகிறார், அவர் இன்னைக்கு குற்றுயிரும் கொலையுருமா மருத்துவமனையில இருக்கிறாரு அப்படின்னா, குறைந்தபட்சம் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகாவது தன்னோட கருத்துக்களை சொல்லலாம். ஆனா அவசரமா போய் முருகன் போய் பாக்குறாரு, பார்த்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாரு. ஊடகங்கள் எல்லாம் அலறுது. ஊடகங்கள்னா எல்லா ஊடகமும் கிடையாது. நேற்று நாள் பத்திரிகையாளர்களோட ஆர்ப்பாட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிசத்தை எதிர்த்து, அண்ணாமலையை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம். நக்கீரன் கோபால், இந்து ராம் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுல நானும் கலந்துக்கிட்டேன்.
அப்ப அங்க கூட இத ஒரு ரன்னிங் வாட்டரா தான் பேசினாங்க. எங்க எது தொடர்பா? பல்லடத்துல அந்த நிருபர் வெட்டப்பட்டது தொடர்பா ஒரு ரன்னிங் வாட்டரா தான் பேசினாங்களே ஒழிய, அது ஒண்ணும் ஒரு பெரிய சீரியஸா அவங்க எடுத்து பேசல. அப்ப பத்திரிகையாளர் சங்கமோ, பத்திரிகையாளர்களோ இது தொடர்பாக சீரியஸா பேசாத போது, எடப்பாடி பழனிசாமியே அவசர அவசரமா அறிக்கை கொடுக்க வேண்டியது அவசியம் என்ன? அப்ப எது கிடைச்சாலும் எடுத்து அடிக்கணும், அரசை அடிக்கணும். வாய்ப்பு கிடைச்சா உடனே வந்து ஆட்சியை கவிழ்த்துடணும். அப்படின்ற இவர்களோட அரசியலற்ற அல்லது இது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாத ஒரு அறிவிலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் நம்ம இதை பார்க்க முடியும் ஒழிய, இதுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த மாதிரியான கருத்துக்களை அவசர அவசரமாக அள்ளி தெளித்தார் போல வந்து செய்தி கருத்துக்களை சொல்றது அப்படின்றது அது அவர்களோட அரசியலுக்கே சரி வராது. அது நாகரிகமும் அல்ல அப்படின்னா. இப்ப நம்ம அந்த செய்திக்கு வருவோம். நேசப்பிரபு அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். அவரு ஒரு நகரத்தை கடந்து நீங்க வெளியில போயிட்டீங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல, பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிருபர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு பத்திரிகைக்கோ, ஒரு டிவிக்கோ மட்டும் நிருபரா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 2, 3 டிவிக்கு, 2, 3 பத்திரிகைகளுக்கு நிருபரா இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்றதுனால. நியூஸ் ஜேக்கும் வந்து அவர்தான் நிருபர். அப்ப அந்த நேசப்பிரபுன்றவரு அங்க என்ன பண்றாரு? பாருக்கு 4000 ரூபாய் அப்படின்ற அளவுல கையூட்டு வாங்குறாரு. இது எல்லாமே ஆவணங்களா, வாய்ஸ் மெசேஜா, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட தகராறு முதற்கொண்டும் ஆடியோவா பதிவு செய்யப்பட்டிருக்குது. காவல்துறையால முழுமையா வந்து அந்த போன்ல இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவரு என்ன மாதிரியான கேரக்டர்னா, ஒரு மணல் விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசு அலுவலகங்கள் விஷயமா இருக்கட்டும், இல்ல டாஸ்மாகா இருக்கட்டும், இங்கெல்லாம் போய் மிரட்டி மாசம் மாசம் இல்லைன்னா பத்திரிகையில நான் எழுதிருவேன், பத்திரிகையில நான் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி பணம் வாங்குவதுதான் இவரோட குறிக்கோளா இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, அங்க நடைபெறக்கூடிய திருப்பூர்ன்றது வந்து ஒரு தொழில் நகரம், பணம் கொளிக்கக்கூடிய நகரம். ஆமா, அங்க ஸ்பாக்கள் இருக்குது, நிறைய ஸ்பாக்கள் இருக்குது. அந்த ஸ்பால வந்து ஒரு சில ஸ்பால வந்து விபச்சாரமும் அங்க நடக்குது, பாலியல் தொழிலும் அங்க நடக்குது. அப்ப தன்னோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த பாலியல் தொழிலாளிகளிடம் இவர் வந்து என்ன பண்றாரு? பணம் கொடுக்காமயே அந்த உறவு வந்து பேண்றாரு. இது ஒரு நாள் 2 நாள்ல நீண்ட காலமாக அங்க பாலியல் தொழில் நடக்கக்கூடிய ஸ்பாக்ல எல்லாம் இவர் தொடர்ந்து போறது, பணம் கொடுக்காம வருது, இப்படிதான் தொடர்ந்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் கொடு, இல்லைன்னா நான் வந்து இத பத்திரிகையில போட்டுருவேன், டிவில காட்டிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்பா ஓனரை வந்து அவர் மிரட்டுறாரு. அந்த ஸ்பாவோட முதலாளி, ஏன்டா வர வருமானத்துல போலீஸ் கழுவுறதே பத்தல, இதுல உனக்கு வேற நான் கொடுக்கணுமா அப்படின்னு இது பெரிய வாய் தகராறா மாறி 2 பேத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடா மாறிடுது. இவரு வந்து பத்திரிகையில நான் வெளியிட்டுருவேன், நான் உன் ஸ்பாக் வரும்போது இதெல்லாம் நான் வந்து ஹிடன் கேமரா வச்சு எல்லாத்தையும் நான் காட்சிப்படுத்திட்டேன் அப்படின்னு மிரட்டும் போது அவரு என்ன பண்றாரு? ஒரு கட்டத்துக்கு மேல இனி இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. 2 நாள் பின்தொடர்ந்து 3வது நாள் ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல வச்சு அவரை வெட்டிடுறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இது நடந்த சம்பவம் சரி. ஆனா நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு தொடர்ந்து இது தப்பா ரைட்டான்றது விவாதத்துக்கு உட்பட்டதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த நடவடிக்கை சரியில்லை, இது ஊடக தர்மத்துக்கும் இது எதிரானது. பொதுமக்களுக்காக நாங்க போராட போறோம் அப்படின்னு வரவங்க ஊடகவியலாளரா அப்ப இருந்தோம். இப்ப எல்லாமே கமர்ஷியலா மாறிடுச்சு, அது வேற. ஆனாலும் கூட இவருடைய செயல்பாடு வந்து கண்டிக்கத்தக்கதுதான். உங்க பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், கண்டிக்க வேண்டியது. அதே நேரத்துல அவர் உயிரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை தானே. பல தடவை அவர் போன் பண்றாரு, போனை இவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு அந்த கார் கலர் என்ன இருக்குது, கருப்பா, சிகப்பா, பச்சையா, நம்பர் போர்டு இருக்கு. நம்பர் போர்டு இல்லைன்னே அவர் பல தடவை பதிவு பண்றாரு. நம்பர் போர்டு இல்லாத கார்ல தான் வராங்க அவங்க, இங்க வந்துட்டாங்க, அங்க வந்துட்டாங்க, இங்க நிக்கிறாங்க, தோட்டத்துல நிக்கிறாங்கன்னா பல செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து அவருக்கு என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற மாதிரி, அவர் கருப்பா சிகப்பான்ற மாதிரி ஒரு மெத்தனமான அணுகுமுறை இருக்கு. இதை பத்தி என்ன சொல்றீங்க தோழர்? இது சரிதானா காவல்துறையினுடைய நடவடிக்கை? காவல்துறையை பொறுத்தவரையிலுங்க அது பொறையோடி போன ஒரு விஷயம். அது பாலியல் தொழில் அந்த திருப்பூர் பகுதிகளில் ஸ்பால எல்லாம் பாலியல் தொழில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமேக்குமான ஒரு கூட்டு கள்ள உறவு இருக்குது, ஸ்பாக்களுக்கும் போலீஸுக்கும். அப்ப இவர் உயிருக்கு பயந்து ஓடும் போது அதுக்கு வந்து இவங்க யாரும் அந்த ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஒரு இது மட்டும் இல்ல, அவரு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாமே வந்து இது ஒரு மெத்தனமா இருந்ததுன்றது வந்து
எதை காட்டுகிறது அப்படின்னா, அந்த ஸ்பாவுக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கள்ளக்கூட்டை தான் காட்டு. இதை நம்ம ஆதரிக்க வேண்டியதை ஆதரிச்சுதான் ஆகணும், எதிர்க்க வேண்டியதை நம்ம எதிர்த்துதான் ஆகணும். இவரு குற்றவாளியா அவரு குற்றவாளியா என்பதை கடந்து ஒரு மனிதன் எவ்வளவுதான் சரியான நபரா இருந்தாலும் சரி, அல்லது சரியில்லாத நபரா இருந்தாலும் அவனை வெட்டி கொலை செய்ய முயற்சிப்பது என்பது ஒரு காட்டு முராண்டித்தனம். இன்னைக்கு நம்ம நாகரிகத்தின் உச்சாணி கொம்புல இருக்கிறோம். உலகமே நாகரிகத்தின் உச்சாணி கொம்புல இருக்கு. இன்னைக்கும் இது மாதிரி காட்டு முராண்டித்தனங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா காவல்துறையோட பங்கு இல்லாம இது நடந்திருக்கவே முடியாது. அப்ப அதனாலதான் என்ன பண்ணுது அரசு உடனடியாக அந்த அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் காவல் நிலைய ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறாங்க. நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களையும் ஒரு குற்றவாளியா இந்த வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். யாரு? அந்த காவல் நிலைய ஆய்வாளரையும் இந்த வழக்குல சேர்க்கணும். அவர்களுக்கு ஒண்ணு அந்த அந்த நபர் நேசபிரபுன்றவரு ஒரு அவசரத்துக்கு காவல் நிலையத்துக்கு போன் பண்ணும்போது அது உயிருக்கு அச்சுறுத்தலான குற்றவாளிகள் பின் விரட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ஸ்டேஷன்ல இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய ஸ்பாக்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா. அப்ப இது கண்டிக்கத்தக்கது. அவரையும் இந்த குற்றவாளி எஃப்ஐஆர்ல அவரோட அந்த காவல் நிலைய ஆய்வாளர் பேரையும் கொண்டு வரணும். அதுவரை அவரை என்ன பண்ணணும், பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். மத்தபடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இதுன்னெல்லாம் சொல்றதெல்லாம் எதிர்கட்சிகளோட அரசியல். இது அவர்களோட அரசியலுக்கு அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், எல் முருகனா இருக்கட்டும், அவர்கள் அரசியலுக்கு அது பண்றாங்களே ஒழிய அவர்களுக்கு அங்க உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ன காரணம்னா இந்த சம்பவம் நடந்த உடனே ஆளாளுக்கு ஆஹா நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அரசை எதிர்ப்பதற்கான, அரசை குற்றம் சொல்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற ஒரு அரசியலா தான் அவங்க பார்த்தாங்களே ஒழிய அங்க என்ன சம்பவம் நடந்தது, அந்த உயிர் வெட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய என்ன நிகழ்வுகள், காவல் நிலையத்திற்கு என்ன தொடர்பு, அங்க இருக்கக்கூடிய ஸ்பாவுக்கு என்ன தொடர்பு, டாஸ்மாக்கு என்ன தொடர்பு, ஏன் இவர் வெட்டப்பட்டார், இத பத்திலாம் எந்த கவலையோ அக்கறையோ அவர்களுக்கு இருக்காது. இதுவரையிலுமே இருந்தது கிடையாது. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தோழர். தொடர்ந்து இந்த காவல்துறை பாத்தீங்கன்னா இந்த கஸ்டடி டெத்ல இருக்கட்டும் ஒரு மெத்தன போக்கு. அந்த கடற்கரையில குதிரை ஓட்டுற ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு அவரை கஸ்டடி டெத் பண்றது, முதலமைச்சரை பொய் சொல்ல வைக்கிறது, மறுநாள் அது கஸ்டடி டெத்தே இல்லைன்ற மாதிரி முதலமைச்சரை பேச வைக்கிறது, மறுநாள் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு ஆமா அது கஸ்டடி டெத் தான் சொல்றது, அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை மட்டும் ஏத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அம்பேத்கர் நினைவிடத்துக்கு போயிட்டு அந்த கோயம்பேடுல மாலை போடுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில. அர்ஜுன் சம்பத் அங்க போறாரு. கோர்ட்டே போகக்கூடாது, போறதா இருந்தா இத்தனை மணிக்கு தான் போகணுன்ற விதிமுறை எல்லாம் சொல்றாங்க. மீறி போயிட்டு அங்க தகராறு பண்றாங்க. அர்ஜுன் சம்பத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தரமாட்டேங்குது. இந்த அணுகுமுறையெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சா இவங்க ஒரு சங்கி மனப்பான்மையில இருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியலீங்களா தோழர்? அவரு ஈரல் கெட்டு போச்சுன்னு சொல்லி 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நேத்து சொல்லல, 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அப்ப இன்னைக்கு வரையிலும் அப்படிதான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம உண்மையிலேயே வருத்தப்படணும். பெரியார் ஒரு விஷயம் சொல்லுவாரு. கலைஞர் கண்ணகி சிலை வைக்கும்போது பத்திரிகைக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, என்னங்கய்யா நீங்க கண்ணகியை எதிர்க்கிறீங்க, கண்ணகிக்கு சிலை திறக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்ப சொல்லுவாரு, மாமியாளுக்கு தொடையில புண்ணு, மர்ம வைத்தியன், வைத்தியன்றதுனால தொடைய தூக்கியாடா காட்ட முடியும்னு கேட்டாரு. இந்த ஆட்சி நம்ம பாதுகாத்தும் ஆகணும், அதே நேரத்துல இதை கண்டிச்சும் ஆகணும், தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைன்றதை வெளிப்படுத்தினாரு. அந்த நிலைமையில தான் நம்மள இன்னைய வரையிலும் வச்சிருக்கிறாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நான்லாம் நிறைய விஷயங்கள் பேசினேன்னா என்ன கட்டி பிடிச்சி அழுவுவீங்க. நமக்கு முதல்வரா இருக்கக்கூடிய திமுகவோட தலைவர், அவரோட பிஏ யார் தெரியுங்களா? அவரு பக்கா சங்கி, அவரு ஆர்எஸ்எஸ் காரர், புரியுதுங்களா? தினேஷ்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் காரர். இன்னொருத்தர் காசி, அவரு ஆர்எஸ்எஸ் காரர். அவங்க சொல்றத மட்டும்தான் முதல்வர் கேட்பாரு. அதை விட நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியை சந்திக்க போனேன். அவரு நான் எங்க புலம்பிட போறேனோன்ட்டுன்னு எனக்கு முந்திக்கிட்டாரு. அவரு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குத்தாலம் எம்எல்ஏவோட அப்பா இருக்காருல்ல, 50 வருஷம் திமுக காரர், அந்த பகுதி முழுவதும் கட்சி வளர்த்தவர், அவரு எம்எல்ஏவும் இருந்திருக்கிறார். அப்ப சட்டசபைக்கு வர்றாரு, அவர் பாக்குறது செக்ரட்டரியேட்டுக்கு வர்றாரு, தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு. அப்ப இந்த தினேஷ்ன்ற பிஏ தடுத்து நிறுத்தி யாருங்க நீங்கன்னு கேக்குறாரு. அவருக்கு ஆச்சரியம், ஏன்பா
கிட்டத்தட்ட 50 வருஷமா கட்சியில உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எம்எல்ஏவும் இருந்திருக்கிறேன். ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூட யாருன்னு கேட்கிற அளவுலதான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. அத பத்திலாம் அவங்க கவலையப்படல. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா வந்துச்சு? இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க எதா இருந்தாலும் அறிவாலயத்துல வந்து பாத்துக்குங்க அப்படின்னு முதல்வரோட பிஏவே சொல்றாரு. அதை விட கொடுமை, இன்னைக்கு செக்ரட்டரியேட் போனீங்கன்னா ஒரு கட்சிக்காரன் ஒரு கரவேட்டிக்காரனை கூட நீங்க பார்க்க முடியாது, எவனும் வர்றது கிடையாது. நிர்வாகிகள் எல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க. நீங்க எப்படி மேக்கிங் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத்னு மாசம் மாசம் மோடி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அது மாதிரி இவங்க மாசம் மாசம் ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு ஜும்லா மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கான கட்டமைப்பு இருக்கா? அதுக்கான ஃபண்டிங் இருக்குதா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லியாச்சு, மாணவர்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த பேருந்து நிறுவனம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, போக்குவரத்து துறை இருக்குல்ல, அப்ப ஒரு மாசத்துக்கு எத்தனை பெண்கள் பயணம் பண்ணிருக்காங்களோ கணக்கெடுத்து அதற்கான தொகையை அந்த போக்குவரத்து நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னா இல்லையா? கொடுத்தாதானே அது நஷ்டம் இல்லாம இயங்கும். இவங்களே அப்ப அதுக்கான ஃபண்ட் அலாட்மெண்ட் கிடையாது. அப்ப மேலும் மேலும் அது வந்து நஷ்டத்திலையும் சீரழிஞ்சியும் போகுது. 10 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஒட்டுமொத்த அதிகார மட்டங்கள்லயும் RSS மனநிலை உள்ளவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க, இந்துத்துவ ஆட்கள் வந்து உள்ள உட்கார்ந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களை கொண்டு வந்து உள்ள உட்கார்ந்த உடனே அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மேல் கை எடுக்கிறாங்க. மத்தவங்க கூட இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, ஐயோ நெகட்டிவான செய்தியை வந்து தலைவர்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபேக்டோ அதை வந்து முதல்வருக்கு சொல்லல. அப்ப சந்தோஷமான செய்தியை, நல்ல செய்தியை தான் சொல்லணும் அப்படின்னு எந்த செய்தியையும் அவர் காதுக்கு போகாமையே பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அதிகார வட்டங்களோட கொஞ்சம் தொடர்புல இருக்கக்கூடிய எங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும்? நீங்க அரசு நிர்வாகம் தானே சொல்றீங்க, கட்சி நிர்வாகி அதை விட கொடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ரெவன்யூ சோர்ஸுமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த இது இப்படிதான் போகுது, நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் போகுது. இது ஏதாவது விழிச்சுக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்த ரிஃபார்ம் பண்ணணும், கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாகன்னு பெரியார் சொல்லுவார் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு ரிஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இது 26 போட்டியில நிற்கும். இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் இது வரது, மறுபடியும் வரது. புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொல்றத. எனக்கு என்னன்னா வந்து நிர்வாகத்துல சரியில்லைன்னா நாளைக்கு சரி பண்ணிக்க முடியும். இந்த காவல்துறையை வந்து காக்க வேண்டியவங்களை இந்த மாதிரி விட்டாங்கன்னா உயிர் சேதம் இல்ல இதனால ஏற்படும். தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. காவல் நிலைய மரணங்கள் ஏற்படுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நேத்து பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து 4 பேர்த்த வெட்டி போட்டு போயிருக்காங்க. நேத்து நடந்த சம்பவங்க, வீட்டுக்குள்ள வந்து இது மாதிரி தொடர்ந்து வாரத்துக்கு 4 கொலை உளுந்துகிட்டே இருக்குது. காவல்துறை மெத்தன போக்கா இருக்குது. காவல்துறையை வந்து யாரும் கண்டிக்கிற மாதிரியோ கண்டுக்கிற மாதிரியோ தெரியல. முதன்மையான பதவிகள் எல்லாம் நீங்க மாத்தி ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். நீங்க அவ்வளவு பெரியாரு திராவிடம் அப்படின்னு இந்த இருட்டுல போற பயந்துகிட்டே கத்திக்கிட்டு போவோம் தெரியுங்களா? அது மாதிரி பெரியாரு பெரியாரு திராவிடம் நீங்க இருட்டுல மோடிக்கு பயந்துட்டு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, இங்கே அதை எதிர்கொள்வதற்கான ஒரு முழுமையான ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்ககிட்ட இருக்குதா? நீங்க என்ன பண்ணணும், இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களை நீங்க அதிகார மட்டத்துக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அப்படியே அதை செய்யல. உங்க பகுதியில வந்து ஒரு 10 காவல் நிலையம் இருக்குது, அதுல குறைஞ்சது 5 காவல் நிலையத்துல இடதுசாரி சிந்தனை உள்ள அதிகாரியான காவல்துறை தான் நேரடியா மக்களோட இன்டராக்ட் ஆகுறது. குறைஞ்சபட்சம் 5 பேரு வந்து நம்ம சிந்தனை உள்ளவன் அதிகாரத்துல இருந்தானா இந்த சீர்கேடு எல்லாம் நடக்குமா? ஏன் இதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க? முதல்ல மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாரு, மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம்னு ஒண்ணு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 500 பேர் போஸ்டிங் போடுவாரு. ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ வாங்கிக்கிட்டு எல்லாம் கட்சிக்காரனா பார்த்து போடுவாரு. அப்படி இருக்கிறவங்களாம் ப்ரமோஷன்ல வந்து நிப்பான், அதிகாரிகளா வருவான். இன்னைக்கு அதை ஒழிச்சுட்டாங்க, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஒழிச்சுட்டாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் எந்த பதவியும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, டிஎன்பிசின்னு நேரா கொண்டு வராங்க. அது என்ன பண்றது, வடிகட்டுறது. முதல்ல டிஎன்பிசி போட்டித் தேர்வுல யார் வருவா? போட்டித் தேர்வுனாலே பாப்பான் தானே வர முடியும், நம்மளால இப்படி வருவான்? அப்ப மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நீங்க ஒழிச்சிட்டீங்க, டிஎன்பிசின்ற போர்ல ஒரு வடிகட்டல் கொண்டு வரீங்க. இந்த பக்கம் நீட்டை எதிர்க்கிறீங்க, இந்த பக்கம் வந்து டெட் ஆசிரியர்களுக்கு. இப்ப நீங்க உங்க பாரம்பரியத்துல இருந்து எங்க இருந்து வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி போகும்போது பள்ளிக்கூடங்கள் போகும்போது ஆசிரியர்கள் தான் உங்களை வார்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா, டெட்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வரீங்க ஆசிரியர்களுக்கு. ஆசிரியரா இருக்கிறவன் அத்தனை பேருமே சங்கியா இருக்கிறான். அப்ப இதை நீ சீர் செய்யாம புதுசா மக்களை ஏமாத்துறதுக்கு திட்டங்களை மட்டும் அறிவிச்சுட்டு இந்த மேனாமினிக்குத்தனம் பண்றதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படுகொலைகள். நீங்க கிராஸ் ரூட் லெவல்ல இந்த நிர்வாகம் போய் சேரணும்.
இந்த டெட்டை முதல்ல தூக்கணும். நீ நீட்டை எதிர்க்கணும், நீட்டை ஒழிக்கணும்னு சொல்றீங்கல்ல, வரவேற்கிறேன். ஆனா அதே வேலையை நீங்களும் செய்றீங்க. ஏன்டா அவன் தான் +2ல பரீட்சை எழுதுறான், காலேஜுக்கு போய் பரீட்சை எழுதுறான். அப்புறம் உன்கிட்ட வந்து என்னத்துக்கு நான் பரீட்சை எழுதணும்? அதான் 1 மாசம் நீ ட்ரைனிங் கொடுக்குறல. ஒரு போஸ்டிங் போடும்போது அந்த போஸ்டிங்கான ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு மாசம் 3 மாசம் கொடுக்குறீங்கல்ல. அப்புறம் எதுக்குடா இன்னொரு இதை கொண்டு வரீங்க? அப்புறம் எதுக்குடா நீங்க வந்து இந்த டெட்டு, டிஎன்பிசி இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு மாரடிக்கிறீங்க? அப்ப உனக்கு மத்திய அரசு நெக்ஸ்ட் இப்போ அது எத்தனை உயிர்களை பலி வாங்க போகுதுன்னு தெரியல. நீட்டால பல உயிர்கள் வந்து பலி வாங்கப்பட்டது. அடுத்தது நெக்ஸ்ட் கொண்டாடுறோம். வரும், இந்த நெட் எல்லாம் வரும், நெக்ஸ்ட் இதெல்லாம் வரதான் செய்யும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் உயர் சாதியினர்களே ஆதிக்கம் செலுத்துவது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த ஓபிசி மக்கள்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு மத்திய அரசு நினைக்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மாநில அரசே ஒரு வடிகட்டி வச்சிருக்குதுன்னா, நம்ம ஒருத்தர் கட்டி பிடிச்சுதான் அழுதுக்கணும், செவுத்துல போய் முட்டிக்கணும். ஏண்டா இதுக்காடா உங்களை கொண்டு வந்தோம்? 72ல பெரியார் சொல்றாரு, திமுகன்றது வந்து தமிழகத்தோட பூட்டுன்றார். எவனும் கள்ளசாவி போட்டுறாதீங்களான்றார். இப்ப கள்ளசாவி போறதுக்கு வெளியில இருந்து, அதாவது எம்ஜிஆர் பிரிச்சப்ப சொல்றாரு, கள்ளசாவி போறதுக்கு வெளியில இருந்து வர வேண்டியதில்லை, இவனுங்களே ஒரு கள்ளசாவியை தயார் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க. அப்ப இவ்வளவு சீர்கேடுகளை வச்சுக்கிட்டு நீங்க வெளியில வந்து என்ன பேசுற? பெரியாரு பெரியாரு பெரியாரு, இந்த பக்கம் பெரியார் இயக்கத்தை ஒழிச்சிட்டீங்க. போலீஸ்காரன் இன்னைக்கு டிராப்ட் எழுதி கொடுக்குறான், இந்த வார்த்தை வராம பாத்துங்க தோழர் அப்படின்றான். 9:15 வந்து நம்ம முதுக சொரிய ஆரம்பிச்சிருவோம், கூட்டம் நடத்தக்கூடாது, அனுமதியே கிடையாதுங்க, கூட்டங்களுக்கு அனுமதியே கிடையாது. அப்ப இயக்கத்தெல்லாம் ஒழிச்சிடுற, இயக்கத்தை ஒழிச்சிட்டு இயக்கத்தோட ரோலை இவங்க கையில எடுக்கிறாங்க. என்னடான்னு கேட்டீங்கன்னா, இது திராவிட மாடல், பெரியாருக்கான அரசு, இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இது ஏன் இத பெரியார தூக்குற? உனக்கு கிராஸ் ரூட் லெவல்ல கொள்கையை இழந்துட்ட, இயக்கங்களும் செத்து போச்சு. அப்ப என்ன பண்ற? வேற வழி இல்ல, எதிரியை எதிர்க்கணும்னா பெரியார நீ தூக்கிதான் ஆகணும். அதனாலதான் சனாதனன்ற அவன் உடனே நம்ம சனாதனத்தை பிடிச்சிட்டு இந்தி பெல்ட் பூரா அவன் ஜெயிச்சு வந்துட்டான். இந்தி பெல்ட் பூரா யார் கொடுத்த பால்? அது திமுக கொடுத்த பால். சனாதனம்னு போட்டுச்சு ஒரு பாலை, அழகா மோடி கேட்ச் பண்ணிக்கிட்டு அங்க வெற்றி பெறுவதற்கு அது முக்கிய ஒரு டூலா பயன்படுத்துச்சு. அப்ப எதிரி ஜெயிக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்களோ ஒழிய, இங்க முதல்ல ஒரு எந்த தேசத்தில் ஒரு இயக்கங்கள் பலமாக இருக்கிறதோ அப்பதான் ஆட்சி நிம்மதியா இருக்கும். இயக்கத்துல ஒழிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு திமுக காரன்ட்ட போய் நீங்க வந்து பெரியாரை தான் கத்துக்க முடியும். திமுக அப்படின்னாலே ஒரு பெரியாருங்க அப்படின்ற நிலைமைக்கு, ஒரு கேவலமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. ஒரு அரசியல் கட்சி எதை செய்யணுமோ அதான் செய்யணும். பெரியாரோட கொள்கையில நீ என்ன பண்ணணும்? சட்டமா கொண்டு வரணும், பெரியாரிஸ்டுகளை வளர்க்கணும், பெரியாரிஸ்டுகளை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், இயக்கங்களை போராட தூண்டி விடணும். மக்கள்கிட்ட ஒரு அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கருத்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதை மக்கள் கருத்தா மாத்துறது திமுகவால முடியாது, ஆனா இயக்கங்களால முடியும். அதுதான் அண்ணா சொன்னாரு, திராவிடர் இயக்க மேடைகள்ன்றது மாலை நேரத்தினுடைய பல்கலைக்கழகம் சொன்னாரு. பல்கலைக்கழகம்னாரு. இன்னைக்கு பொறுக்கி பேசுற பேச்சுக்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா 10 புத்தகம் படிக்கிறதுக்கு சமமா இருக்கும். முதல்ல கூட்டம் நடக்குதா? கலைஞருக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புனாருன்னா செக்ரட்டரியேட் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனாருன்னா சாயந்தரம் மட்டும் 4 கூட்டம் பேசுவாரு. இன்னைக்கு எத்தனை கூட்டங்கள் மக்களை சந்திக்கிறீங்க? அப்ப எதுக்கு இந்த மேனாமினிக்கு வேலை எதுக்கு பண்றீங்க? மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு மட்டும் உனக்கு திராவிடமும் பெரியாரும் தேவை, மத்த இடத்துக்கு தேவை இல்லையா? திகாவை ஒழிச்சானுங்க, பெரியார் திகாவை ஒழிச்சானுங்க, திவிகாவை ஒழிச்சானுங்க, அவங்க செயல்பட முடியாம பண்ணாங்க. அதை விட மாணவர்கள் அமைப்பு இருந்துச்சு, எஸ்எஃப்ஐ இருந்துச்சு, பல்வேறு மாணவர் அமைப்புகள் இருந்தது, எல்லாத்தையும் ஒழிச்சு இன்னைக்கு ஏபிவிபிக்கு உள்ள விட்டது யாரு? அப்ப திமுகவுக்கு அப்புறம் அசிங்கமா கேட்பேன் நான், வேணா புடுங்குற வேலையாடா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் வரலும் யாரு தெரியுங்களா திமுக மாணவர் அமைப்புக்கு தலைவர்? புகழேந்தி. அந்த ஆளு வயசு என்ன? ஏன் ஒரு மாணவரை கொண்டு வந்து உனக்கு தலைவரா போட யோகிதை இல்ல? கல்லூரி எலெக்ஷன் நடந்துச்சு, மாணவ தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்களே, அரசியல் அங்கிருந்து தானே உருவாகுச்சு. நான் அப்படியே பச்சை பாசல புடுங்கிட்டு வந்தேன். ராஜீவ் காந்தியை போட்டிருக்காங்களா தோழர்? ராஜீவ் காந்தி தானே இப்போ இப்பங்க இந்த 3 வருஷமாங்க நான் சொல்றதெல்லாம் வந்து எல்லாம் சீரழிஞ்சு போனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் மாத்தி பண்ணு. அதுக்கான அஜெண்டா என்ன? அதுக்கான வேலை திட்டம் என்ன? எத்தனை கல்லூரிக்கு போயிருக்கீங்க? எத்தனை கல்லூரிக்கு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிற? கல்லூரிக்கான கேம்பெயின் நடக்குதா? பிஜேபி கேம்பெயின் நடக்குதா? இல்ல உனக்கு நடந்துகிட்டு இருக்குதா? கல்விக்காகவே போட்டிருக்காங்களா ஒரு மந்திரி பொய்யாமொழி. வேலை என்ன தெரியுங்களா? அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல போய் அந்த பிஞ்சு போன மாலைக்கும் காஞ்சி போன தோசைக்கும் அடிச்சுக்கிட்டு கியூல நிப்பான், பல்லக்கு தூக்குவாங்க அந்த போய். அதே மாதிரிதான் மாணவர்கள் திருவண்ணாமலையில கொற்ற மலையில இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி 63 நாயன்மார்களையும் பல்லக்குல செஞ்சு பள்ளி சீருடையோட குழந்தைகள் சுமந்துகிட்டு போறாங்க. அப்ப பள்ளி கல்வித்துறை இருக்குதா இல்லையா?
ஒரு பள்ளி கல்வித்துறையோட அமைச்சரா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? ஆசிரியர்களை, மாணவர்களை எஜுகேட் பண்ணி அவங்களை என்ன பண்ணும்? ஒரு சங்கமா உருவாக்கணும். நீ செய்யாம அப்புறம் எவன் செய்வான்? கண்டிப்பா. அதுக்குதானே நம்ம இயக்கத்துக்கு வரோம். அதுக்குதானே தலைமை பொறுப்பு இருக்கிறோம். அரசோட கல்வின்னு ஒரு சேனல் இருக்குங்க. நாங்கெல்லாம் கத்துனதுனால விட்டாங்க அந்த ஆளு. இல்லன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாப்பான தூக்கி அதுல போட்டு டைரக்டரா போட்டானுங்க. நாங்க போய் கத்துனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நீக்கிறோம். அதன் பிறகுதான் அதை எடுத்தாங்க. கேட்டா நாங்க RSSலயே எனக்கு நண்பர் இருக்கான்னு சொல்றது யாரு? கல்வித்துறை மந்திரி. அது மாதிரி இதெல்லாம் பேசிக்கிட்டே போலாங்க. ஏதோ பெரியார் சொன்ன மாதிரிதான் நம்ம ஏதோ ஊமை கனவு கண்ட மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் இலவ எடுக்கிறதா இல்ல இவனுங்க இலவ எடுக்கிறதான்னு தெரியல. ஏன் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாய்களை விட்டாலும் நமக்கு வேற நாதி கிடையாது. இவன் போயிட்டா வேற ஒருத்தர் இதோட ஒரு பெரிய குழம்பு வந்துடும். தடித்த வார்த்தை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்றேன்ல, இதெல்லாம் பெரியார் சொன்ன மாதிரிதான். இதெல்லாம் தழும்பேறி போன தோல் எதுல அடிச்சா என்ன உரைக்கவா போகுது இவனுக்கு? நான் பேசினாலும் நாளைக்கு மாறிடுவானா? ஒரு காலமும் மாற மாட்டானுங்க. எப்ப மாறுவான் தெரியுங்களா? நமக்கு ஒரு பண்பு இருக்கிறதுனால நான் சொல்றேன். அவங்களுக்கு அந்த தோல் மாறி இருக்கலாம், நமக்கு அப்படி இல்லையேன்றதுனால சொல்றேன். நம்ம உதிர்க்கிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். இல்ல, அது நீங்க சொல்றது சரிதான். இவனுக்கு எப்ப திரும்ப மாறுவாங்க? ஒவ்வொரு திமுக காரன் திக காரன் வீட்டு கதவை தட்டி இழுத்து போட்டு அடிப்பான் பாருங்க RSS காரன். குஜராத்ல நடந்தது பாருங்க. அது மாதிரி அடிக்கும் போதுதான் என்ன மாதிரி ஆட்களோட வேதனை உங்களுக்கு புரியும். இன்னைக்கெல்லாம் நான் அழுது பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த வேதனை இப்ப புரியாது. ரொம்ப விரைவில் அது புரிய ஆரம்பிக்கும். சரிங்க தொடர். மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பல்வேறு கருத்துக்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்போம். ஏற்கிறதும் இதை மறுக்கிறதும் அவங்களுடைய விருப்பம்ட்டு சொல்லி விடைபெறேன். உங்களுக்கு நன்றிங்க தோழர். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி தோழர்.